வெள்ளக்கார மதம், இயேசு கிறிஸ்து வெள்ளக்காரன் சாமி அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து வெள்ளக்காரன் இல்லையே. இயேசு கிறிஸ்து ஆசியா கண்டத்துல எல்லாம் பிறந்தார், மத்திய ஆசியாவில் தானே பிறந்தாரு. அவர் ஐரோப்பாவில் பிறக்கலையே, இங்கிலாந்துல பிறக்கலையே, அமெரிக்காவில் பிறக்கலையே. அவர் இங்கிலீஷ் பேசலையே. அவர் வெள்ளக்கார மாதிரி சூட்டு டையெல்லாம் கட்டிக்கிட்டு வரலையே. நம்ம மாதிரி ஒரு ஜிப்பாவும் ஒரு விஷயம் தானே கட்டிட்டு வந்தாரு. அவர் ஃபோர்க்கில் சாப்பிடலையே, ஃபிங்கரில் தான் சாப்பிட்டாரு. அவர் அராமிக் மொழி தான் பேசினார், ஆங்கிலம் பேசலையே. அப்படி இருக்கும்போது எப்படி வெள்ளக்கார சாமின்னு சொல்றாங்க? இப்போ இதெல்லாம் அன்றைக்கு கேட்ட அந்த கூட்டத்தில் சொல்லிட்டு நான் முடிக்கும் போது பிஷப்பை எந்திரிச்சு வந்தாரு, என்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, இப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் தான் நமது நாட்டுக்கு தேவை, இவரை டயசிஸ் முழுதும் பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டார். ஒரு 2 வருஷம் மதுரையை கான்ட்ராக்ட் எடுத்த மாதிரி வாரம் வெள்ளி சனி ஞாயிறு அங்கே அந்த பஸ் கண்டக்டரும் டிரைவரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அந்த மாதிரியாக்கு நல்ல ஊழியங்கள் இன்னைக்கு கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் சொல்றதுனால இந்துக்கள் ரட்சிக்கப்படுவாங்களா? எனக்கு தெரியும், என் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை சொல்லுவேனால் லட்சக்கணக்கில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக மக்கள் சில கிராமங்கள் எல்லாம் நான் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறேங்க, குறைஞ்சது ஒரு 20,000 பேருக்கு கொடுத்திருக்கிறேன். காரணம் என்ன? அவர்களுக்கு பிலாசபி எல்லாம் தேவையில்லை. காட் இஸ் நாட் அ பிலாசபி. கடவுள் தத்துவம் கிடையாது. மனுஷனுக்கு தத்துவம் பேசி பேசி ஒண்ணுமில்லாம போறான். எனக்கு ஒரு நல்ல கதை தெரியும், எனக்கு கதை சொல்றதுனா இஷ்டம். நிஜம்னு கேட்காங்க. கதை, 4 ஞானிகள் உண்டாக சேர்ந்தாங்க. ஒருவன் சங்கீத வித்வான், சங்கீத ஞானம் பெற்றவன். இன்னொருவன் பெரிய தமிழ் பண்டிதன். 3வது ஆள் ஒரு சாஸ்திரம் பார்க்கிறவர். இன்னொருத்தன் தத்துவ ஞானி, சயின்டிஸ்ட். 4 பேரும் ஒன்னா சேர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. டைம் ஆயிடுச்சு. அப்ப நம்ம சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லையே, இன்னொருத்தன் வீட்டில் போய் கேட்கறதாச்சே, நம்மளாம் ஞானிகளாச்சே, நம்மளே சாப்பாடு செய்யலாமே அப்படின்னு ஒருத்தர் ஐடியா கொடுத்தார். உடனே சங்கீத வித்வான் சொன்னாரு, எனக்கு சமைக்க தெரியும், நான் சமைச்சிடுறேன், சோறாக்கிறேன்னு சொன்னாரு. உடனே சாஸ்திரி சொன்னார், சாப்பிட்றதுக்கு இலை வேணும்ல, நான் போய் வாழைத்தோப்பில் இலை வெட்டிட்டு வரேன்னு அவரை போட்டுட்டாரு. தமிழ் பண்டிதர் சொன்னாரு, நமக்கு இங்கே சாம்பார் மாதிரிலாம் வைக்க முடியாது, நான் போய் தயிர் வாங்கிட்டு வரேன்ட்டு தயிர் வாங்க போயிட்டார். இவர் சயின்டிஸ்ட் என்ன பண்ணாரு, நான் நெய் வாங்கிட்டு வரேன்னு அவர் ஒரு பக்கம் போயிட்டார். 4 பக்கம் போயிட்டாங்க. 3 கல் வச்சு பானையை வச்சு ஒரு வீட்டில் அரிசி வாங்கி தண்ணியெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு அரிசியை போட்டார். அது தளப்பட 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 கொதிக்க ஆரம்பிச்சது. தளப்பட சத்தம் கேட்டவுடனே இவர் சங்கீத வித்வான் இல்லையா, அவருக்கு கூடவே சரிகமா நீ தடி பதனி சசின்னுகிட்டு இருக்கு. அந்த மாதிரி கொதிக்குது. இவர் நெருப்பு வைக்க மறந்துட்டாரு. அது நெருப்பு குறைய குறைய தாளம் தப்பி போச்சு. சங்கீத வித்வான்களுக்கு தாளம் தப்புன்னு அடிச்சு விடுவாங்க முன்னால் இருக்கிறவரை. இவர் அதே மாதிரி ஒரு அடி விட்டார், பானை கீழே விழுந்து உடஞ்சி போச்சு, எல்லாம் கொட்டி போச்சு பானை. சாஸ்திரியார் இலையா இருக்க போனாரு. வாழை மரத்துக்கிட்ட போகும்போது கேன்னு ஒரு பள்ளி கட்டுது. ஐயோ, தலைக்கு மேல பள்ளி சொல்லுது, சகுனம் சரியில்லை, இந்த இலையா அறுக்காமையே வந்துட்டார். தமிழ் பண்டிதர் தயிர் வாங்க போனார். ஒரு பெண்மணி பெரிய கூடைய வச்சுக்கிட்டு தயிரோ தயிர் தயிரோ தயிர் தயிரோ தயிர்னு வித்துட்டு வந்தார். இவர் தமிழ் பண்டிதர் அல்லவா, யோசித்து பார்த்தார். இலக்கணப்படி தயிரோ தயிர் என்றல்லவா சொல்ல வேண்டும். இவள் ஒரு மாத்திரை குறைவாய் சொல்லுகிறாளே, அதனால இலக்கண பிணையோடு விற்கிற தயிரை நான் வாங்க மாட்டேன்னு அவர் தயிர் வாங்காம வந்துட்டார். சயின்டிஸ்ட் ஒரு கிண்ணத்தில் நெய் வாங்கிட்டு வந்தார். இப்போ அவளுக்கு பெரிய விஞ்ஞானம் அறிவு வந்துருச்சு. கிண்ணம் அல்லவா நெய்யை தாங்குகிறது, நெய் கிண்ணத்தை தாங்குமான்னு கம்தி பார்த்தாரு, நெய்யெல்லாம் கொட்டி போச்சு. இதாயா ஞானிகளுடைய வேலை. ஞானிகள் எங்கே? பவுல் கேட்கிறார், ஞானிகள் எங்கே? தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? ஞானிகளை பைத்தியங்களை வைத்து தெரிந்து கொள்கிற தேவன். பைத்தியக்காரத்தனமான சுவிசேஷத்தை கர்த்தர் அநேகரை ரட்சிப்பதற்கு கருத்துள்ளவராயிருக்கிறார். அப்படி ஆரம்பித்த என் வாழ்க்கையிலே இன்றைக்கு நான் அக்காலத்தில் பேசும்போது சொல்லுவேன், ஒவ்வொரு மீட்டிங்கிலும் சொல்லுவேன். அநேகமாக சிஎஸ்ஐ சபையில் சபைகள் நான் போகிறது உண்டு. அங்கே போகும்போதெல்லாம் நான் கேட்பேன், இன்னைக்கு இங்கே எல்லாம் ஸ்கூல்லாம் இருக்குதுங்க உங்களுக்கு, அதில் வேலை செய்கிற தமிழ் பண்டிதர்கள் தயவு செய்து பழைய நூல்களை கொஞ்சம் ஆய்வு செய்து அதுக்குள் புதைந்து கிடக்கிற கிறிஸ்துவை வெளிக்கொண்டு வர மாட்டீங்களா அப்படின்லாம் கேட்கறது உண்டு. ஒரு முறை பிரசித்தி பெற்ற ஒருவர், இன்னும் ஒரு ரேடியோ டெலிவிஷன்லாம் வந்துட்டு இருக்கிறாரு. அவரை கேட்ட, ஐயா இது மாதிரி நீங்க நல்லா பேசுறீங்க, நம்ம கிறிஸ்துவை பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்க, தமிழ் ஆசிரியர் தானே அப்படின்னு கேட்டதுக்கு, அதில் பேசினா என்னையா கிடைக்கும் அப்படின்னார். அப்போ அது பிழைப்புக்கு தான் பேசணுமா அப்படின்னு ஒரு யோசனை. இப்படி பல அனுபவங்கள் எனக்கு உண்டு. ஆக அப்படிப்பட்ட நாட்களிலே என்னை சபை ஆதரிக்கவில்லை, சிலர் எதிர்த்தார்கள். இவ்வளவு பெரிய பைபிள் இருக்கும் போது இதெல்லாம் தூக்கிட்டு பேசுறான். ஒரு பாஸ்டர் கேட்டார், நல்ல ஆவிக்குரிய பாஸ்டர், அந்நிய தேவர்களின் வார்த்தைகளை பெயர்களை உன் வாயினால் சொல்லக்கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கா தெரியுமா அப்படி சண்டைக்கு வந்தாரு. சரிங்க சார், சொல்லக்கூடாது. பைபிள்ல அஸ்தரோத்துன்னு ஒரு பெயர் வருது,
தியானால்னு ஒரு பேர் வருது, தாகோன்னு ஒரு பேர் வருது, பாயேல்னு ஒரு பேர் வருது. இதெல்லாம் எந்த தெய்வங்கள் அப்படின்னு கேட்டேன். அந்நிய தெய்வங்கள் தான். பரிசுத்த ஆவியானவரே எழுதி வச்சிருக்கிறார், நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன்னு. சரி உங்க அட்ரஸ் சொல்லுங்கன்னா அவர் பேரை சொல்லிட்டு 58 மாரியம்மன் கோவில் ஸ்ட்ரீட்னார். ஐயா சொல்லிவிட்டீங்களா உங்க வாயில? இதுல தான் அவங்க ரொம்ப குறிப்பா இருக்கிறாங்களே தவிர, ஐயா வடைய சாப்பிடுன்னா தொலைய பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு எனக்கு தெரியும். எத்தனையோ உள்ளங்கள் இதனாலே கத்திரமா ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு நிரூபணம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த இயக்கம் இன்றைக்கு ஏன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவின் மரபு வழி 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவம் இந்தியாவில் இருக்கிறதுக்கு அந்த மரபு வழி காரியங்கள் எல்லாவற்றையும் ஆய்வு செய்து அதற்கு ஒரு புத்தகமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கம். காரணம், பிற்கால சந்ததிக்கு இப்பவே சொல்றாங்க. புது ஆட்சி வந்த உடனே முதல் வாரத்திலே சொல்லிட்டார் ஒருத்தர், இந்தியாவிலே கிறிஸ்தவ மதத்தை இன்னும் 10 ஆண்டுகளில் ஒழித்து விடுவோம். இன்னும் இந்து மதமே இருக்கு, இந்து மதம் தான் இருக்கணும், கிறிஸ்துவ மதம் ஒழிக்கப்படும் என்று சொன்னார். அப்ப நான் பார்த்தேன், அதுக்கு ஒரு புஸ்தகம் எழுதினேன், நான் வாழும் நாடு இந்து நாடா இந்து மத நாடா அப்படி. இந்த புஸ்தகம் நிறைய இருக்குது, 20 ரூபா தான். ஒன்று வாங்கிட்டு போகாதீங்க, ஒரு 10 5 வாங்கிட்டு போய் உங்க இந்து நண்பர்களுக்கெல்லாம் கொடுங்க. பேப்பரில் வெளிவந்த செய்திகளுடைய எல்லா பிரிண்ட்டும் பின்பக்கத்தில் போட்டிருக்க எந்தெந்த மந்திரி எந்தெந்த எம்பி என்ன சொன்னாங்கன்ட்டு அதுக்கு பதில் உள்ள எழுதியிருக்கிறேன். ஆகவே இந்து மதம், இந்து என்பது இந்த நாட்டின் பெயர். இந்த நாட்டின் பெயர் இந்து. சிந்து சமவெளி என்பது பாரசீகர்கள் இந்தியாவுக்குள் வந்த பொழுது சி என்ற எழுத்து அவர்களுக்கு உச்சரிக்க முடியாமையினால் அவர்களுக்கு இருந்த ஹி என்பதை உச்சரித்து சிந்து பிரதேசத்தை ஹிந்து பிரதேசம் என்று அழைத்தார்கள். அந்த ஹிந்து என்ற வார்த்தையை பிற்காலத்தில் வந்த முகமதியர்கள் ஹிந்துஸ்தான் என்று சொன்னார்கள். பிற்பாடு அந்த நாட்களிலே பாரசீகர்கள் ஆண்ட நாட்களிலே உங்களுக்கு தெரியும், நம்ம பைபிள் எஸ்தரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலேயே இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் 127 நாடுகளை ஆண்ட அகாஸ்வேரு மன்னன் காலத்தில் என்று ஆரம்பமாகிறது. அப்பொழுது இந்தியா நாடு ஒரு நாடாக இல்லை, 78 சிறிய பெரிய நாடுகளாக இருந்தன. சுயராஜ்யம் கிடைத்த பிற்பாடு கூட திருவாங்கூர் சமஸ்தானம், மைசூர் சமஸ்தானம், ஹைதராபாத் நிஜாம் சமஸ்தானம் சுதந்திர இந்தியாவில் சேர மறுத்து விட்டார்கள். வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஆர்மி அனுப்பி அவர்களை தங்களுக்குள் கொண்டு வருவதற்கு யுத்தம் செய்வோம் என்ற ஒரு பேச்சு வந்த பிற்பாடு தான் சேர்ந்து கொண்டார்கள். அப்படி துண்டு துண்டாக கடந்த நாட்டிலே போர்ச்சுகீசியர் வந்து சில இடத்தை பிடித்தார்கள். கோவா, டையூ டாமன் என்பதை பிடித்துக் கொண்டார்கள். பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள், பாண்டிச்சேரி, மாகி, காரைக்கால் என்ற இடத்தை பிடித்தார்கள். அதற்கு பிற்பாடு 15ஆம் நூற்றாண்டின் இறுதி காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனி என்று இங்கிலாந்திலிருந்து ஒரு கூட்டம் வியாபார நோக்கத்தோடு வந்து நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றாக தங்களுக்குள் கொண்டு வந்து முழு இந்தியாவையும் தங்கள் வசத்திலே கொண்டு வந்து விட்டது. ஆகவே எல்லாவற்றையும் ஒன்னா மூட்டை கட்டி ஆல் இந்தியா அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. வெள்ளைக்காரங்க தான் ஆல் இண்டியான்னு பேர் வச்சது. இன்னைக்கும் இங்கிலீஷ் ரேடியோ செய்தி கேட்கும் போது திஸ் இஸ் ஆல் இண்டியா ரேடியோன்னு தான் சொல்றாங்க, இந்தியன் ரேடியோன்னு சொல்றது இல்லை. அப்போ இந்த ஆல் இண்டியா என்று சொல்லக்கூடிய இந்த இந்தியாவை நாம் இப்பொழுது பார்க்க கூடாது. அப்பொழுது சிந்து பிரதேசம் என்பது 2 நதிகளுக்கு நடுவில், சரஸ்வதி நதிக்கும் சட்லஜ் நதிக்கும் இடையிலே உள்ள பிரதேசம் தான் சிந்து சமவெளி. அங்கே வாழ்ந்தவர்கள் திராவிடர்கள், தமிழர்கள். அவர்கள் பிரமி என்ற தமிழ் மொழியை பேசி வந்தார்கள். இதுக்கெல்லாம் நமக்கு சரித்திர சான்றுகள் உண்டு. வெளியிருந்து முதலாக வந்தவன் பாரசீகன், அவனை தொட்டு வந்தவர்கள், அந்த பாரசீகனை தொட்டு வந்தவர்கள் குஷானர்கள், ஹூனர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள், எத்தித்தியர், இமோரியர், இப்படி நிறைய பேர். இதெல்லாம் பைபிளில் உள்ள பேர்கள்லாம் அதில் வருது. அத்தனை பேரும் வந்து அந்த இடத்துல ஒன்னா சேர்ந்தாங்க. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மொழி. ஆகவே மொத்தமாக சேர்ந்து ஆலோசித்து சுமார் 150 இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரே நிறத்தை உடையவர்களினாலே வர்ணாஷ்ட தர்மம் என்ற ஒரு நியதியை கொண்டு வந்து தங்களுக்கு ஒரு தனிமொழி வேண்டும் என்பதற்காக கலப்பு மொழிகளை சேர்த்தார்கள். அப்படி சேர்த்து திருத்தி அமைக்கப்பட்டதுதான் சம்ஸ்கிருதம். சம்ஸ்கிருதம் என்றாலே சீர்படுத்தப்பட்ட மொழி என்ற அர்த்தம். இது கிமுல இல்லை, கிபியில வந்து வளர்ச்சி அடைந்து கிபி 500ஆம் ஆண்டு நல்ல முழு வளர்ச்சி அடைந்த சமஸ்கிருதமாக இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் நம்முடைய பாஸ்கர்தாஸ் ஐயா அவர்கள் எழுதின இந்த சமஸ்கிருத புஸ்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். இன்னும் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. இப்ப நான் என்ன சொல்கிறேன், இவ்வளவு நிரூபிக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு கிடைத்தாலும் ஏன் இன்று இந்தியாவில் உள்ள இந்து மக்கள் இவைகளை ஏற்றுக்கொள்ள முடிவது இல்லை? காரணம் ஒன்று, இந்தியா
ஆரிய மாயைக்கு இன்றைக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2, குமரி கண்டம் மறைக்கப்பட்டு பாரத நாடு என்ற பெயரை மாற்றப்பட்டிருக்கிறது. 3, பாண்டி நிறுவிய முத்தமிழ் கழகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. 4, தமிழ்நாட்டு வரலாற்றினை வடக்கினின்று வேதகாலத்திலிருந்தும் தொடங்கப்பட்டிருப்பது. 5, தென்னாட்டு பழங்குடியினராகிய தமிழரை வந்தேற்றிகளாகவும் கலவை இனமாகவும் சுட்டிக்காட்டியிருப்பது. 6, தமிழ் முன்னூல்களையும் முதநூல்களையும் பின்னூல்களாகவும் வழிநூல்களாகவும் காட்டியிருப்பது. 7, குமரிக்கண்டம் என்ற பெயர் இடைப்பெயர்களையும் தெய்வ பெயர்களையும் மூவேந்தர் குடிப்பெயர்களையும் ஆரிய சொல்லாக காட்டியிருப்பது. 8, கட்டுக்கதைகளினாலும் ஆரிய சொற்களினாலும் தமிழ் சமயங்களாகிய சிவநெறியையும் திருமால் நெறியையும் ஆரியமயமாக்கி தமிழை கோயில் வழிபாட்டிற்கு தகாதது என தள்ளி வைத்திருப்பது. 9, மூவேந்தர் பேதமையால் ஆரியம் வேரூன்றிய கடைக்கழக கால நூல்களினின்றும் ஆரியர் சார்பான சான்றையை காட்டுதல். 10, தமிழ் வடமொழியின் கிளை என அயலார் கருதுமாறு அடிப்படை தமிழ் சொற்களுக்கெல்லாம் வடசொல் மூலம் காட்டப்பட்டதும் வடமொழி தேவமொழி என்றும் பிராமணர் நில தேவர்கள் என்றும் வேதகால ஆரிய பூசாரிகளால் புகுத்தப்பட்ட ஏமாற்று கருத்துக்களையும் சாதி பிரிவுகளையும் தொடர்ந்து போற்றுதலினாலும். 11, சமய சார்பான சொற்பொழிவுகளால் பொதுமக்களை அறியாமையில் அமிழ்த்தி விட்டதினாலும். 12, உண்மை கூறும் தமிழ் புலவர்களுக்கு அலுவல் பதவி இல்லாதவாறு செய்தலினாலும் திராவிடம் ஆரிய மாயைக்கு அடிமையாயிருக்கிறது. ஆரியர் இந்தியர்கள் கிடையாது. ஆரியர் என்று சொல்வது ஒரு கூட்டம் அல்ல. பாரசீகர், ஹூனர்கள், குஷானர்கள், இன்னும் கிரேக்கர்கள், அராமைக் மொழி பேசுகின்றவர்கள், யூதர்கள், இவர்கள் எல்லாம் இந்தியாவுக்குள் வந்தபோது மொத்தமா சேர்த்து ஒரே பேர் ஆரியர்னு வச்சாங்க. வெள்ளக்காரன் சொன்னா யார் வெள்ளக்காரன்? பிரெஞ்சுக்காரன் வெள்ளக்காரனா, சுவிட்சர்லாந்துக்காரன் வெள்ளக்காரனா, ஜெர்மன்காரன் வெள்ளக்காரனா, இங்கிலாந்து நாட்டுக்காரன் வெள்ளக்காரனா, அமெரிக்காரன் வெள்ளக்காரனா, எல்லாம் வெள்ளையா இருக்கிறவங்களாம் வெள்ளக்காரன். அப்ப வெள்ளைக்காரன் என்பது ஒரு பொது பெயர். அந்த வெள்ளைக்காரனை கேட்டால் நான் அங்கே இங்கேன்னு சொல்லுவோம். ஆரியர் என்று கேட்டால் ஒரு பொது பெயர். ஆகவே அவர்கள் இந்தியர்கள் அல்ல. இவர்களுக்கு இலக்கியமும் இல்லை, எழுத்தும் இல்லை. இவர்கள் பேசிய மொழி கிரேக்கத்திற்கு இனமாயும் பாரசீகத்துக்கு மிகவும் நெருங்கியதாகவும் இருந்தது. இந்தியாவில் காலூன்றிய பின்னரே வெகு காலம் கழித்து ரிக் என்னும் வேத நூல்களை ஆக்கினார்கள். இது அக்காலை வளம் பெறாத மொழியாக இருந்தது. தமிழின் தொன்மையையும் உண்மையையும் அறியாத வரலாற்றாசிரியர் ஆரிய வேத காலத்தையே அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டு வரலாற்றை தொடங்கும் வழக்கம் இன்றும் இருந்து வருகிறது. இந்திய ஆரியர் பிற்காலத்தில் தமிழரோடு தொடர்பு கொண்ட பின்னரே சம்ஸ்கிருதம் என்னும் அரை செயற்கையான இலக்கிய நடை வழக்கை அல்லது பௌத்த மொழியை அமைத்து அதில் பண்டை தமிழ் நூல்களை எல்லாம் அமைத்துக் கொண்டனர். திராவிட மக்கள் யாவரும் ஒரு மொழி பேசுபவராகவும் ஒற்றுமையுள்ளவர்களாகவும் காணப்பட்டபடியினால் ஆரிய தந்திரமாக வர்ணாசிர தர்மம் என்னும் ஒரு புதிய கட்டுப்பாட்டினால் தமிழ் மக்களை பிரித்தாள ஆரம்பித்தனர். தமிழனை இழிவுபடுத்தும் வகையில் அவனை சூத்திரனாக்கி அவன் தீண்டத்தகாதவன், கல்வி கேட்கக்கூடாது, பிராமணர்களுக்கு வேலை செய்வதற்காகவே படைக்கப்பட்டவன் என்று வாயில்லா பூச்சியாக மாற்றிவிட்டனர். சாதி பிரிவை வேதம் சொல்லுகிறது என்றனர். அதற்கு இசையாக ரிக்வேதத்திலிருந்து ஒரு மேற்கோள் சொல்லுகிறார்கள். பிராமணோ அஸ்ய முகம் ஆசித் பாகு ராஜின்யே கிருதா ஆ ஊரு ததஸ்யா யத் ஸ்வயா பாத்மியாம் சூத்ர அஜாயத. அதாவது சதுர்வேதம் என்று அழைக்கப்படுகிற 4 வேதங்களில் உண்டாகிய ரிக்வேதத்தில் இருந்து பிராமணனை தலையாகவும் சண்டை போடுகிற போர் வீரர் அரசர் போன்றவர்களை அந்த தெய்வத்தினுடைய புஜங்கள் என்றும் வியாபாரம் விவசாயம் செய்கிறவர்களை அந்த தெய்வ இறைவனுடைய தொடை என்றும் பாதங்கள் சூத்ரன் என்றும் அவர்கள் பகுத்து கூறினர். ஆனால் இது உண்மை அல்ல. இந்து மார்க்கத்தை சேர்ந்த சுவாமி சின்மயானந்தா என்று சொல்லுகிறவர்கள் தி யூனிவர்சல் பர்சன் என்ற புத்தகத்திலே 42வது பக்கத்தில் இப்படி சொல்லுகிறார். சமுதாயத்தில் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்ட திராவிட மக்களை இழிவுபடுத்தவும் அடிமை கொள்ளவும் மேல் சாதியினரால் செய்யப்பட்ட சூழ்ச்சியை அன்றி வேறல்ல என்று அவர் திட்டவட்டமாக எழுதுகிறார். பின்னர் தமிழருக்கு எதுவுமே தெரியாதது போலவும் அவர்கள் யாவரும் மடையர்கள் போலவும் போன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி தமிழனை தங்களுக்கு கீழ்ப்படுத்தினர். இந்தியா பௌத்த மார்க்கத்தின் கீழ் இருந்த போது ஆரியர் அடக்கப்பட்ட நிலையில் இருந்தனர். அசோக பேரரசன் காலத்திலும் அவருடைய கல்வெட்டுகளில் சம்ஸ்கிருதம் என்ற மொழி காணப்படவில்லை.
பிற்கால பௌத்த அரசின் வீழ்ச்சி ஆரிய மார்க்கத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்டதாகும் என்று சுவாமி தர்மதீத் மகாராஜா என்பவர் தி இம்பீரியாலிசம் ஆஃப் ஹிந்துயிசம் என்ற புத்தகத்திலே சுட்டி காட்டுகிறார். ஆரியருக்கு மதம் என்று எதுவும் இருந்ததில்லை. சனாதன தர்மம் என்பதெல்லாம் இவர்களின் கற்பனையே. அப்படி ஒரு மதம் இருந்ததற்கு எவ்வித அகச்சான்றும் இல்லை. ஆதிவேதமாகிய ரிக்வேதத்தில் பலி செலுத்தி அதில் இறைச்சியை தின்று சோபமானம் என்னும் ஒரு வகையான மதுவை அருந்தி கலிகூர்ந்ததாக மட்டுமே காண முடியும். அவர்களுக்கு கோயில் கட்டிடமும் இருந்ததில்லை. இந்தியாவில் கிறிஸ்துவுக்கு முன் வடக்கே பௌத்த சமண மார்க்கங்கள் மட்டுமே இருந்தன. இவைகள் கடவுளற்ற நாத்திக மதங்கள். மற்றபடி இயற்கை, வீரர், முன்னோர், ஆவி போன்ற தொழுகை முறைகள் இருந்தன. பைபிளில் கூட நீங்க பார்க்கலாம். மோசையின் காலத்தில் தான் அவர்களுக்கு சட்ட திட்டம், கட்டளைகள், ஆலய வழிபாடு எல்லாம் இருந்தது. அதற்கு முன்பு தொழுகை தான் இருந்தது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தின் கடைசி பாகத்திலே அப்பொழுது மக்கள் ஆண்டவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆராதனை இல்லை, தொழுது கொள்ள தான் ஆரம்பித்தார்கள். இட் வாஸ் ஒன்லி ஜஸ்ட் a worship. அது ஒரு பிரமாணத்தோடு கூடியது அல்ல. அதுபோல வீர வணக்கம் தமிழ்நாட்டும் இருந்தது. ஒரு வீரனை சொல்லுங்க பார்க்கலாம். மதுரை வீரன். இன்னைக்கு மதுரை வீரன் சாமின்றாங்க. ஒருத்தர் சொன்னாரு, தஞ்சாவூர்ல இறங்கி வெளியே போகும்போது 2 கிராமத்தங்க முன்னால் நடந்துட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய பெரியார் சிலை வச்சிருக்காங்க. ஒருத்தன் கேட்கறான், என்ன இது என்ன சாமி அப்படின்னு கேட்டான். அவன் தஞ்சாவூருக்கு புதுசா வந்தான். இது என்ன சாமின்னா அவன் பதில் சொல்றான், இவர் தாண்டா சாமியே இல்லைன்னு சொன்ன சாமின்னா. அவனுடைய விளக்கம், சாமியே இல்லைன்னு சொன்ன சாமி இவர் தான். இன்னும் கொஞ்ச நாள் போனா அண்ணா சாமி, எம்ஜிஆர் வந்துருவாங்க. அந்த மாதிரி மனித வீரர்களை தெய்வமாக வணங்கினார்கள், இயற்கையை வணங்கினார்கள். தங்களுடைய பலத்துக்கு மேற்பட்ட காரியம் எல்லாவற்றிலும் அவர்கள் வணக்கம் செலுத்த ஆரம்பித்தார்கள். ஆகவே தென்னாட்டிலே 7ஆம் நூற்றாண்டு காலையில் கேட்ட பிரகாரம் 7ஆம் நூற்றாண்டு வாக்கில் பக்தி எழுச்சி ஏற்பட்டது. இந்த பக்தி எழுச்சியின் காரணமாகத்தான் அன்பு சமயமாகிய சைவ சமயமும் அதற்கு அடுத்தபடியாக வந்த வைணவ சமயமும் இரு பெரும் இந்து சமயங்கள் என்று சொல்வதற்கு ஆதாரம் உண்டு. ஆனால் மற்ற சமயங்களுக்கு அந்த ஆதாரம் கிடையாது. இந்தியா என்ற பெயர் வந்த வரலாறை நீங்கள் உற்று நோக்குங்கள். அது எப்படி இந்தியா என்பது எப்படி இருந்தது என்பதை நாம் நல்லாக யோசிக்க வேண்டும். என்னிடத்துல ஒரு பிராமணர் பேசிக் கொண்டிருந்தார். இந்து சமயன்றது எவ்வளவு நாட்களா இருக்குன்னு கேட்டேன். அது எத்தனையோ வருஷங்களா இருக்குது. உலகம் தோன்றும் போதே இந்து மதம் இருக்கு அப்படின்னாரு. அது என்னங்க உலகம் தோன்றும் போதே இந்து மதம் இருக்குன்றீங்க, எந்த இளையத்தை சொல்றீங்க? இல்லைங்க, அதுக்கு பேர் வேற, இந்து மதம் இல்லை, சனாதன தர்மம் அப்படின்னார். இந்த சனாதன தர்மம் என்பது நான் படித்த அளவில் நம்ம கடந்த சங்கராச்சாரியார் சுவாமி, அதாவது சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் தெய்வத்தின் குரல் என்னும் புத்தகத்திலே 125, 126 பக்கத்திலே சொல்லுகிறார், இந்து என்பது பூர்வீக பெயர் அல்ல. வைதிக மதம், சனாதன தர்மம் என்பது இருந்ததில்லை. நமது ஆதார நூல்களை பார்க்கும்போது இந்து மதத்திற்கு எந்த பெயரும் குறிப்பிடப்படவில்லை என்று திட்டவட்டமாக சொல்லுகிறார். அப்படியானால் மதமே இல்லாத நாட்டில் மதங்கள் எப்படி தோன்றின? இந்த மதங்கள் தோன்றுவதற்கு காரணம், அடிப்படை காரணம் என்ன? இவைகள் எல்லாவற்றையும் அலசி சீர்தூக்கி பார்க்கும்போது இதுக்கு தாங்க இந்த ஆய்வு தேவை. காலையில் கேட்டதுபடி இந்த மரபு வழி, கிறிஸ்தவ மரபு வழியை குறித்து நாம் எதற்காக இந்த இயக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால், இந்தியாவிற்கு நற்செய்தியை அறிவிக்கும் முன் கடவுளை நம்புகின்ற எந்த மதமும் இல்லை. கடவுள் நம்பிக்கையற்ற பௌத்த மதம் இருந்தது, ஜெயின மதம் இருந்தது. இது ரெண்டும் கடவுள் நம்பிக்கையற்ற மார்க்கங்கள். ஆகவே அது மதங்கள் அல்ல. இப்பொழுது இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் எப்படி வந்தது? எல்லாம் இந்த சைவ சமயம், வைணவ சமயம் இரண்டையும் பிராமணர்கள் வந்து ஆக்கிரமித்துக் கொண்டு தங்களுக்கு சாதகமாக இதிகாச கதைகளையும் புராணங்களையும், ஐயா சொன்னாங்க, ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி. அப்படி சொல்றதுக்காக நமக்கெல்லாம் காதல பூ சுத்தி விட்டுட்டானே சொல்லலாம். அதனால்தான் அநேகர் இன்னும் காதல பூ சுத்திட்டு இருக்கிறாங்க, இன்னும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுவும் நான் படித்த பத்ம புராணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கதை, 12 புராணங்கள் வச்சிருக்கேன். என் வீட்டில் நிறைய புத்தகங்கள் இருக்கு. பிராமணனை உயரத்தில் வைப்பதற்காக எழுதப்பட்ட பிராமண கதைகள். ஒரு பிராமணன் செத்து போயிட்டான், யமன் வந்து அவனை நரகத்துக்கு எடுத்துட்டு போறான். அப்போ வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றாரு, ஏன் அவரை நரகத்துக்கு கொண்டுட்டு போறேன், பெரிய பாவம் செஞ்சிட்டான் அப்படின்னு யமன் சொல்றாரு. சொல்ற, இல்லை நான் விட்டுரு, அவன் பரலோகத்துக்கு போகட்டும். என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? இல்லை, ஒரு நாள் ஒரு பிராமணனுக்கு சோறு போட்டான், அதனால அவன் புண்ணியம் செஞ்சவன், அவனை விட்டுருனார். அதாவது பிராமணனுக்கு சோறு போட்டா நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் பரலோகம் போயிடலாம், பிராமணனுக்கு நன்மை செஞ்சா போதும். இந்த இனவரி சாஸ்திரம் சொல்றோமே, அதில் சொல்லியிருக்குது, மனு தர்ம சாஸ்திரத்தில்
ஒரு சூத்திரன் திருடினால் அவன் வெள்ளியினாலோ தங்கத்தினாலோ ஒரு கடவுள் உருவம் செய்து பிராமணனுக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவன் பாவம் மன்னிக்கப்படும். ஒரு சூத்திரன் திருடினால், ஒரு பிராமணன் திருடினால், சூத்திரன் திருடினா உருவத்தை செஞ்சு பிராமணன் கொடுக்கணும். பிராமணன் திருடினால் 2 தர்ப்பப்புல் எடுத்து சுவாமிக்கு படைக்கணும். இது அவனுக்கு கொடுக்கிற தண்டனை. இப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. சூத்திரம் படிக்கக்கூடாது, படித்தால் அவன் கண்ணை பிடுங்கு, அவன் படிச்சதை கேட்டா காதில் ஏத்த காய்ச்சி ஊத்து, அவன் காதில் ஓட்ட போடு, இப்படியெல்லாம் சொல்லி கொடுமையான அந்த சாஸ்திரம். இதை தங்க தெரியாதனமா பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் நடக்கும்போது ஐயா காலையில் சொன்ன மாதிரி 1794 ஆண்டுல இங்கே அனுப்பப்பட்ட சர் வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் நீதிபதியாக, பிரதம நீதிபதியாக அனுப்பப்பட்டார். இங்கிலாந்து அரசாங்கம் அனுப்பியது. அவர் வந்த சமயத்தில் அவர் பைபிளை வச்சு கிறிஸ்டியன் லா எழுதினாரு, குரானை வச்சு முஸ்லீம் லா எழுதினாரு. மற்றவங்களுக்கு என்னன்னு கேட்டாரு. பிராமணை கொண்டு போய் இதை நூலை கொடுத்துட்டான். அவர் ஒன்றும் தெரியாதவர். இதுதான் அவங்க சட்ட புத்தகமாக கொண்டு அந்த சட்ட புத்தகமாகி நிறைய இசம்ஸ் இருந்தது. ஈனத்திசம், பாலித்திசம், பேந்திசம், மோனிசம், குவாலிஃபைட் மோனிசம், இப்படி இசம் நிறைய, ஜெயினிசம், வைஷ்ணவிசம், ஜொசாஸ்திரம், எத்தனையோ இசம் இருந்தது. இத்தனை இசத்தையும் இந்த இந்தியா பேர்ல வைக்கணுன்றதுக்காக இந்த இந்து என்ற நாட்டின் அடியிலே இத்தனை இசத்தையும் கொண்டு வந்ததுனால அதுக்கு ஹிந்து இசம் என்று பெயர். உங்களுக்கு தெரியலன்னா இந்த புத்தகம் இருக்குது, நீங்க வாங்கி படிச்சு கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். வர்ணாஷ்ர தர்மம் என்ற புஸ்தகம் என்கிட்ட இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்கிறது. பிராமணன் எப்படி பெரியவன், சூத்திரன் எப்படி கடையவன் சொல்லி இந்த இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறதுல. அது மட்டுமல்ல, இந்த பைபிள்ல தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள மோசே ஒரு கேள்வி கேட்டார். உங்க பேர் என்னன்னு கேட்டார். உங்க பேர் என்ன? கடவுள் என்ன அனுப்பினார் சொன்னா என்ன பேருன்னு கேட்பாங்களே, யாருன்னு கேட்பாங்க. என்ன சொல்ல? ஐ ஆம் தட் ஐ ஆம் சொன்னார். இது பேருங்களா? யாராவது என்கிட்ட உங்க பேர் என்னன்னா ஐ ஆம் அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? டெலிஃபோன் அடிச்சு 108 போலீஸ் கூப்பிட்டு என்னை கொண்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் விடுங்கன்னு சொல்லுவாங்க. ஐயா, ஐ ஆம்ங்கிறது பேர் இல்லையா, இருக்கிறேன் என்பது பெயர் அல்ல. என்னவா இருக்கிறேன் என்று ஆண்டவரும் சொல்லவில்லை, என்னவா இருக்கிறீங்க இவரும் கேட்கல. 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் மாம்சத்தில் வந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். God revealed in flesh. தேவனுக்கு மகன் இல்லைங்க, தேவனே மகன். கந்தர் அனுமதியில் அழகா சொல்றது, தனக்கு தானே மகனாகிய தத்துவன், தனக்குத்தான் ஒரு தாவரும் குருவுமாய் தனக்குத்தான் அருள் தத்துவம் கேட்டதும் தனக்குத்தான் நிகரினான், தழங்கி நின்றாடினான். தேவனுக்கு மகன் அல்ல, தேவனே மகன். God revealed in flesh. கடவுள் மனிதனாக வந்தார். என்ன செஞ்சாரு? தன்னை பலியாக்கினார். அவர் பலவிதமா சொல்றார். ஒளியாயிருக்கிறார், தேவன் ஒளியாயிருக்கிறார். ஒவ்வொரு துண்டு சொல்ற ஒளிக்கு இவங்க எழுதுறாங்க, துயரில் சுடர் ஒளி தன்னுடைய சோதி நின்றவனம் நிற்கவே துயரில் மலையும் மனித பிறவியில் தோன்றி கண்காண வந்து துயரங்கள் செய்து தன் தெய்வ நிலை உலகில் புக வைக்கும் அம்மான் புகழ் தூற்ற யான் ஓர் இனி துன்பமில்லேனே என்று ஒருத்தர் பாடுகிறார். இது யாரை குறிக்கிறது? எந்த கடவுளை குறிக்கிறது? துயரமே இல்லாத இந்த சுடர் ஒளி தேவன் அங்கே பரலோகத்தில் இருக்க துயரில் மனித பிறவில் ஏன் வந்தார்? அவன் துயரத்தை பார்த்து வந்தார். அவன் துயர் துடைக்க தானே துயரங்களை ஏற்றுக்கொண்டார். அவர் புகழை நான் அறிவித்தால் எனக்கு துன்பமில்லை என்று பாடுகிறார். இன்னும் பாருங்க, காலையில நிறைய பாட்டு பாசத்தை சொன்னாங்க. குரு யாரு? குரு வடிவாகி குவலயம் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தான். கோடு என்றால் மரம், மரத்திலே தன்னை பலியாக்கி என் கொடுவினைகளை களைந்தான் என்று சொல்லுது. இந்த குருவை பத்தி இன்னும் சொன்னாக்க நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு என்னுடைய நேரம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போதுமே எனக்கு அது ஒரு ஆண்டவர் நியமித்த காரியம்தான். ஒரு 3 பாட சொல்ற குருவை பத்தி. பொய்மதங்கள் போதனை செய் பொய்க்குருக்களை புத்தி சொல்லி நன்னறியில் போக விடுக்கும் மெய்மதந்தான் இன்னதென்று மேவ விளம்பும் மெய்க்குருவின் பாதம் போற்றி அடுப்பாம்பே விளையாடு பாம்பே. ஆடுபாம்பே பாட்டில் பாம்பாட்டி சித்தர் பாடுறார். வேத பொருள் இன்னதென்றும் வேதம் கடந்த மெய்ப்பொருளை கண்டு மனம் மேவி விரும்பி போதப்பொருள் இன்னதென்றும் போதனை செய்யும் பூரண சத்குரு தாழ் கண்டு ஆடுபாம்பே. காயம் நிலை அழிவை கண்டு கொண்ட பின் கற்பினிலை உள்ளிற்கொண்டு எக்காலமும் வாழும் தூய நிலை கண்ட பரிசுத்த குருவின் துணை அடி தொழுது நின்று ஆடுப்பாம்பே என்று குருவை பற்றி பேசுகிறார்.
அந்த குருவை பற்றி குரு கீதை என்றே ஒரு புத்தகம் இருக்கிறது. நான் அதை நிறைய படிச்சிருக்கிறேன். நிறைய பாடல் நான் மேற்கோள் காட்டலாம். இதோடு இதை சொல்லி நான் முடிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் திருவிக்கா தெரியும். திருவி கல்யாண சுந்தரார் அவர்களுக்கு தெரியும். அவர் கிறிஸ்தவர் அல்ல, அவர் ஞானஸ்தானம் பெற்றவரும் அல்ல, எந்த கிறிஸ்துவ சபையும் சார்ந்தவர் அல்ல. ஆனால் அவர் சொல்லுகிறார் ஒரு பதியத்தில், அவர் எப்போதுமே குறள் படிச்சுட்டு அதுக்கு ஒரு கேள்வி போடுவார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு சொல்றாரு வள்ளுவர். அன்புனா என்ன, அறம்னா என்ன, இது ரெண்டு இருந்தால் இல்வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்றாரு. அன்பு என்றால் என்ன, அறம் என்றால் என்ன அவர் சொல்றாரு. அறத்தின் இயலையும் அன்பின் இயலையும் ஆய்ந்து அளந்தேன், திறத்தை தெளிகிறேன், சீற்ற கொலைஞரின் தீச்செயலை பொறுத்து அருள் செய்த புனிதம் நினைவில் புகவும், அறத்து அன்பு நீ என்று அறிந்தேன், கிறிஸ்து என் ஆறுயிரே. கிறிஸ்து தான் அறம் அன்புன்னு சொல்றாரு. இவர் கிறிஸ்தவர் அல்ல. ஏன் அவர் தான் வணங்கின அத்தனை தேவர்களிலே ஒருவரையும் சொல்லாதபடி ஏன் கிறிஸ்துவை மட்டும் சொல்ல வேண்டும்? அவர் அறிஞர், அவர் தமிழ் பெரிய சாஸ்திரி, அவர் தமிழ்ல இன்னும் கூட சொல்றாரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் வள்ளுவர் சொல்றாரு. தானா வருமான்னு கேட்கிறார். நீங்க விரும்பினா வந்துடுமா, எனக்கு ஒழுக்கம் வேணும்னா வந்துடுமா? ஒழுக்கம் விழுப்பம் உயிரினும் ஓம்பென்று உரைத்திருந்தால் கொழிக்குமோ தானே, குலவி நடந்து குவலையத்தீர் ஒழுக்க வடிவாம் கிறிஸ்துவை உண்ணி உழைத்து அழுதால் அழுக்கை கழுவும் ஒழுக்கம் அரும்பி அலர்ந்துடுமே என்று சொல்லுகிறார். இந்த ரெண்டு பாக்களையும் படித்த போது திருவிக்காவினுடைய, இதை நான் அமெரிக்கா தேசத்தில் ஒரு சபையில பேசிக் கொண்டிருந்தேன், தமிழ் சபையில. அந்த கூட்டம் முடிந்தவுடன் கொஞ்சம் பெண்கள் எல்லாம் வந்தாங்க, என்னை சுற்றி நின்று, நீங்க திருவிக்கா பாடல் சொன்னீங்களே, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க திருவிக்கா பார்த்திருக்கீங்களான்னு கேட்டேன். அவர் பேத்திங்க நாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. ஏன் சொல்றேன்னு தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் இதை சொல்றதுனால என்ன பிரயோஜனம். சில பேர் வேணும்னே கேட்கலாம், சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க, சில பேர் வேணும் பொறாமைனாலும் பேசுவாங்க. அதெல்லாம் நாங்கள் கவலைப்படுறதே இல்லை. நீங்கள் பொறாமப்படுங்க, கிண்டல் பண்ண என்ன சொல்லுங்க, நாங்கள் சொல்லுவோம். காரணம், இந்தியாவுக்கு தேவை இந்திய மார்க்கம் ஏற்படுவதற்கு காரணங்களே கிறிஸ்துவின் அடிப்படை சத்தியங்கள் என்பதை நாம் வெளியிலே கொண்டு வர வேண்டும். அதற்காக அமைக்கப்பட்ட இந்த அற்புதமான இந்த கருத்தரங்கை இந்தியாவில் உள்ள, ஏதாவது 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவம் இந்தியாவில் இருக்கிறது என்ற உணர்வை கொடுக்கக்கூடிய புத்தகங்கள் நிறைய உண்டாக்க வேண்டும். அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் இதை குறித்து இன்னும் அதிகமாக எழுத வேண்டும். இஸ் கிறிஸ்டியானிட்டி அ நெசசிட்டி என்ற ஆங்கில புத்தகம் என்னால் எழுதப்பட்டது. கிறிஸ்தவம் தேவையா என்ற தமிழ் நூலின் ஆங்கில ஆதிக்கம் எனக்கு தமிழ் புஸ்தகம் கைவசம் இல்லை. அதோடு கூட வர்ணாசிர தர்மா இருக்குது. இந்த புஸ்தகத்தை நீங்கள் பாருங்க. என்னுடைய சாட்சி புஸ்தகம் இருக்குது, மினிஸ்ட்ரி புஸ்தகம் இருக்குது. வாங்கி பயன்படுத்துங்க. சந்தேகமானால் எனக்கு நீங்கள் எந்த நேரத்திலையும் ஃபோன் பண்ணலாம். குரு யார் என்ற ஒரு புத்தகம் எழுதினேன். அதிகமாக வரப்பெற்ற புத்தகம் இப்பொழுது ஒன்று கூட கையில் இல்லை, ஒன்று தான் இருக்குது. கேட்காதீங்க இதை. ஆகவே நான் இத்துடன் என்னுடைய சிற்றுரையை முடிக்கிறேன். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டதற்காக மன்னிப்பும் கோருகிறேன். நன்றி.